ஸோ ஹலோ கைஸ் வெல்கம் டு கோட்மேக்ஸ் டெக்னாலஜி. ஸோ இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டிங்கன்னா லைக் ஏஐ வீடியோ வந்து பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க நிறைய பேர். ஸோ அதனால் இன்றைக்கி நம்ம ஜாவா ஸ்கிரிப்டில் ஏஐ கம்பைன் பண்ணி எப்படி ஒரு வீடியோ லைக் என்ன அப்படின்னா வெஹிக்கல் டிடெக்ஷன் ஓகேவா, டீப் லேர்னிங் டெக்னாலஜி அது எப்படி பண்ணுறது அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். அண்ட் இது வந்து லைக் எப்படின்னா உங்களுக்கு வந்து டீப் லேர்னிங் அந்த அளவுக்கு தெரியல அப்படின்னாலும் இது வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா சிம்பிளா வந்து டீப் லேர்னிங் டெக்னாலஜி நம்ம வந்து லைக் Firebase எப்படி நம்ம யூஸ் பண்றோமோ, அதே மாரி ஒரு டெக்னாலஜி இருக்கு இதுக்குன்னு. ஸோ அத யூஸ் பண்ணி தான் நம்ம பண்ண போறோம். நீங்க நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம சேனல்ல வெப் டெவலப்மென்ட் அண்ட் ஆப் டெவலப்மென்ட் ரிலேட்டடான நெறைய வீடியோஸ் அவைலபிளா இருக்கு. அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் தட்டி உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க கைஸ். ஸோ இப்போ வாங்க வீடியோ ஸ்டார்ட் பண்ணிடலாம். அண்ட் ஸோ கைஸ் நான் சொன்ன மாரி பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம இப்ப இந்த இடத்துல வந்து டீப் லேர்னிங் டெக்னாலஜி யூஸ் பண்ணி ஒரு வெஹிக்கிள் டிடெக்ஷன் ஓகேவா? அதுதான் பண்ண போறோம். சிம்பிளா வெஹிக்கிள் டிடெக்ஷன் பண்ண போறோம். ஸோ இதுக்கு நான் சொன்ன மாரி என்னன்னா, ரோபோஃப்ளோ ஓகேவா? ரோபோஃப்ளோ அப்படின்னு சொல்லி ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்கு. லைக் இது என்ன அப்படின்னா, நம்ம இப்ப எக்ஸாக்ட்டா நம்ம ஒரு ரியாக்ட் ஆப் கிரியேட் பண்றோம் ஓகேவா? ரியாக்ட் ஆப் கிரியேட் பண்றோம் ஆர் ஃப்ளட்டர் ஆப் கிரியேட் பண்றோம்னா, அதுக்கு வந்து நம்ம அந்த லாகின் ஆத்தென்டிகேஷன் அப்புறம் அந்த புஷ் நோட்டிஃபிகேஷன் இந்த மாரி டெக்னாலஜிஸ்க்குலாம் நம்ம வந்து ஃப்ளட்டர் யூஸ் பண்ணுவோம் ஓகேவா? டைரக்ட்டா வந்து ஒரு பேக் ஹேண்ட் வந்து கிரியேட் பண்ணாம, நம்ம வந்து ஒரு இது ஃப்ளட்டர் Firebase யூஸ் பண்ணுவோம். ஸோ அந்த Firebaseல வந்து நமக்கு நெறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. இத வச்சு நம்ம ஃப்ரண்ட் அண்ட் ஆப்போட கனெக்ட் பண்ணிக்குவோம். ஸோ அதே மாரி தான் இந்த ரோபோஃப்ளோ அப்படின்றதும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, கம்ப்யூட்டர் விஷன் மூலியமா கிரியேட் பண்ற இது. லைக் இதில வந்து டீப் லேர்னிங் டெக்னாலஜிஸ் அந்த அனாலிசிஸ் எல்லாமே வந்து நீங்க இதில பண்ணிக்கலாம் ஓகேவா? டிடெக்ஷன் அந்த இது எல்லாமே. அண்ட் இந்த பிளாட்ஃபார்ம் வந்து எப்படி யூஸ் பண்றோம் அப்படின்றத பத்தி நம்ம வந்து பார்க்கலாம் ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட்டு இந்த பிளாட்ஃபார்ம்ல வந்து நீங்க சைன் அப் பண்ணிருங்க. எனக்கு ஆல்ரெடி அக்கவுண்ட் இருக்கு. ஸோ சைன் இன் பண்ணிடுறேன். ஸோ நெட்வொர்க் கொஞ்சம் ஸ்லோவா இருக்குது இங்க எனக்கு. ஓகே. பார்த்தீங்கன்னா லாகின் ஆயிருச்சு. ஸோ நீங்க லாகின் பண்ணதுக்கப்புறம் இப்படி தான் இருக்கும் கைஸ் ஓகேவா? ஸோ இதில பார்த்தீங்க அப்படின்னா, ஒர்க் ஃப்ளோ, மானிட்டர் அந்த மாரி டிப்ளாய்மென்ட் அப்படின்னு சொல்லி நெறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. லைக் Firebaseல இருக்க மாரி தான் ஓகேவா? இந்த ப்ராஜெக்ட் அப்படின்ற செக்ஷன்ல நீங்க வந்து ஒரு ப்ராஜெக்ட் அதாவது நீங்களே வந்து ஒரு டேட்டா செட் வந்து கிரியேட் பண்ணி அத வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஆர் இல்ல அப்படின்னா, இதில வந்து ஃப்ரீ ஆப்ஷன்ஸும் அவைலபிளா இருக்கு. அதாவது மத்தவங்க கிரியேட் பண்ண ப்ராஜெக்ட்ட வந்து நம்ம யூஸ் பண்ணி நம்மளோட ப்ராஜெக்ட்ல அத யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேவா? ஸோ அந்த மாரியான ஆப்ஷன்ஸும் இருக்கு. ஸோ இப்போதைக்கு இது வந்து நான் டெஸ்ட் பண்ணி பார்த்தேன் அவ்வளோதான் ஓகேவா? நம்ம இன்னைக்கு என்ன பண்ண போறோம்னா, அந்த ஆல்ரெடி கிரியேட் பண்ணி வச்சிருக்காங்கன்னு சொன்னேன்ல. ஸோ அந்த அ ப்ராஜெக்ட்ஸ் சாம்பிள்ஸ் எடுத்து தான் நம்ம இந்த வெஹிக்கிள் டிடெக்ஷன பண்ண போறோம். அண்ட் இதில வந்து பார்த்தீங்கன்னா, எக்ஸ்ப்ளோர் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கு இல்லையா? ஸோ இத கிளிக் பண்ணீங்க அப்படின்னா, இந்த இடத்துல வந்து நமக்கு நெறைய ஓகேவா?
லைக் இங்க பார்த்தீங்கன்னா தெரியும்னு நெனைக்கிறேன். நெறைய ஆப்ஜெக்ட் டிடெக்ஷனுக்கான அந்த டீப் லேர்னிங் டெக்னாலஜி மூலியமா நமக்கு நெறைய வந்து ஆ செஞ்சு வச்சிருக்காங்க ப்ராஜெக்ட் ஓகேவா? ஸோ இங்க பார்த்தீங்கன்னா கிளாஸ் ஆஃப் கிளான்ஸு அண்ட் இது எல்லாமே ஒவ்வொரு இதுவுமே இருக்கு. அண்ட் இங்க மேல வந்தீங்க அப்டின்னா, நமக்கு இந்த இடத்துல வந்து இந்த சர்ச் ஆப்ஷனும் அவைலபிளா இருக்கு ஓகேவா? நீங்க எது மூலியமாவும் சர்ச் பண்ணிக்கலாம். ஆர் எல்ஸ் இங்க பார்த்தீங்க அப்டின்னா, நமக்கு இங்க கேட்டகரீஸ் இருக்கு. அண்ட் இந்த கேட்டகரீஸ்ல வந்து நான் டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஓகேவா? டிரான்ஸ்போர்ட்டேஷன் இதில தான் வந்து வெஹிக்கிள் டிடெக்ஷன் அப்டின்றது இருக்கு. அண்ட் இதுலயுமே பார்த்தீங்கன்னா நெறைய இருக்கு. ஸோ இந்த மாரி நெறைய நமக்கு அவைலபிளா இருக்கு. அண்ட் இத எப்படி யூஸ் பண்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லைக் இப்ப நான் இத பைசைக்கிள் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா, நமக்கு இந்த மாரி காட்டுது இல்லையா? ஸோ இது வந்து சைக்கிள் டிடெக்ஷனு. அண்ட் இத கிளிக் பண்ணோனே இந்த இடத்துல வந்து ஓவர் வியூ இமேஜஸ், டேட்டா செட்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கும். ஸோ இமேஜஸ் பார்த்தீங்கன்னா, நமக்கு இந்த இடத்துல வந்து 1516 இமேஜஸ் வந்து இதில அவங்க செட் பண்ணி வச்சிருக்காங்க. அண்ட் இங்க பார்த்தீங்க அப்டின்னா, ஏபி டாக்குமெண்ட்ஸ் அப்டின்னு சொல்லி இருக்கு இல்லையா? ஸோ இத கிளிக் பண்ணீங்க அப்டின்னா, உங்களுக்கு வந்து இந்த பைத்தான் அண்டு கர்ல், ஜாவா ஸ்கிரிப்ட், ஸ்விஃப்ட், டாட் நெட் ஓகேவா? ஸோ இந்த மாரி ஆப்ஷன்ஸ்லாம் இருக்கு. ஒவ்வொரு லேங்குவேஜுக்கும் வந்து நம்ம எப்படி இத யூஸ் பண்றது அப்டின்னு சொல்லி அவங்க குடுத்துருப்பாங்க. லைக் இது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சில இதுக்கு ஓகேவா? பப்ளிக் டேட்டா செட் மட்டும் தான் நம்மளால யூஸ் பண்ண முடியும். இந்த மாரி ஒரு ஆப்ஷன் ஓகேவா? யாராவது ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணியிருக்காங்க. அவங்க பப்ளிக்கா போஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்டின்னா, அத வேணா நம்மளால யூஸ் பண்ணிக்க முடியும் இந்த மாரி. ஸோ அந்த மாரியான ஒரு இதுதான் வந்து நம்ம இன்னைக்கு இதுல யூஸ் பண்ண போறோம். அண்ட் ஸோ அதோட யூஆர்எல் வந்து நான் காப்பி பண்ணி வச்சிருக்கேன் இங்க. ம். நெட்வொர்க் தான் ரொம்ப ஸ்லோவா இருக்கு கைஸ். ஓகே. நான் இதிலேயே உங்களுக்கு எக்ஸ்ப்ளைன் பண்றேன் ஓகேவா? ஸோ நம்ம என்ன பண்ண போறோம் அப்டின்னா, ஆ லைக் இந்த ஜாவா ஸ்கிரிப்ட் தான் யூஸ் பண்ண போறோம். பட் என்ன அப்டின்னா, இதில நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும்னு நெனைக்கிறேன். ஆ இதில பேக் ஹேண்ட் ஓகேவா? பேக் ஹேண்ட் மட்டும் தான் வந்திருக்கும். லைக் நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லைக் ஃப்ரண்ட் அண்ட் ஜாவா ஸ்கிரிப்ட் யூஸ் பண்ணி நம்ம இது எல்லாத்தையுமே ஃபெட்ச் பண்ணி, அந்த இடத்துலயே டிஸ்ப்ளே பண்ணியும் காட்ட போறோம். ஓகேவா? ஸோ கார் இருக்கு அப்படின்னா, லைக் இந்த இடத்துல காட்டியிருக்கு இல்லையா? ஸோ இந்த இடத்துல வந்து நமக்கு ஒவ்வொரு இதையுமே காட்டியிருக்கு இல்லையா? மார்க் பண்ணி. ஸோ இந்த மாரி நம்ம மார்க் பண்ணியும் காட்ட போறோம். அவ்வளோதான் இந்த இது நம்ம பண்ண போறது. ஓகேவா? ஸோ இது வந்து நெட்வொர்க் ஸ்லோவா இருக்கனால லோட் ஆயிட்டுருக்கு. அதனால நான் இதிலேயே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். அண்ட் இப்ப நம்ம வந்து அத ஸ்டார்ட் பண்ணிடலாம் எப்படி அப்படின்றதையும் நான் கோட் வந்து எழுதுறேன் இங்க. ஓகேவா? ஸோ வீடியோ ஃபுல்லா பாருங்க கைஸ். ஏன்னா அப்பதான் உங்களுக்கு புரியும். லைக் நீங்க வந்து இதுல இருக்க கோடையுமே நீங்க யூஸ் பண்ணலாம். பட் இருந்தாலும் இதுல வந்து நமக்கு அந்த ப்ரிடிக்ஷன் அந்த டேட்டா மட்டும் தான் கிடைக்கும். லைக் நான் இதுல ஃபுல்லாவே எப்படி அந்த ஆப் வந்து நம்ம ரெடி பண்றோம் அப்படின்றத பத்தியே சொல்றேன். ஓகேவா? ஸோ டைரக்ட்டா நான் வந்து என்ன பண்ணேன்னா, ஃபர்ஸ்ட்டு ஒரு H2 டேக்ல ஒரு டைட்டில் மாரி குடுத்துர்றேன். ஓகேவா? வெஹிக்கிள் டிடெக்ஷன் அப்படின்னு சொல்லி ஒரு டைட்டில் மாரி ஒண்ணு குடுத்துர்றேன். அண்ட் நெக்ஸ்ட் இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு இன்புட் ஓகேவா? ஸோ இதுக்கு தேவையானது என்ன அப்படின்னா, நம்ம ஒரு இமேஜ் ஃபார்மேட் வந்து அனுப்பணும். ஸோ அந்த இமேஜ வச்சு தான் நமக்கு அந்த இடத்துல வந்து செக் பண்ணும். இது வந்து என்ன மாரியான இது இமேஜ் அண்ட் இதுல வந்து நம்ம இப்ப வெஹிக்கிள் டிடெக்ட் பண்ண போறோம்னா, வெஹிக்கிள் இதுல இருக்கா அப்படின்றத அத அனலைஸ் பண்ணி சொல்லும். ஸோ அந்த இது வந்து லிட்டரலி பார்த்தீங்க அப்படின்னா, இது ஒரு பேக் அண்ட் சர்வர் மாரி தான். லைக் இதுக்கு வந்து தேவையானது இமேஜ் ஓகேவா? ஸோ இமேஜ் தான் இதுக்கு தேவ. அண்ட் இதில வந்து நான் என்ன பண்றேன்னா, ஐடியில இமேஜ் இன்புட் அப்படின்னு சொல்லி குடுத்துர்றேன். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, அக்செப்ட் வந்து இமேஜ் அப்படின்றத சொல்லிடுறேன். ஓகேவா? வேற எந்த இது வந்து எனக்கு வரக்கூடாது அப்படின்றதுக்காக. ஓகே. அண்ட் நெக்ஸ்ட் இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பட்டன் ஓகேவா? ஒரு பட்டனு அண்ட் இந்த பட்டன்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஆன் கிளிக்ல ஒரு ஃபங்ஷன் நான் எழுதிக்கிறேன். ஓகேவா? ஆன் கிளிக்ல வந்து ஆ அப்லோட் இமேஜ் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபங்ஷன் எழுதிறேன். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இதில வந்து நம்ம பட்டனுக்கு வந்து அப்லோட் ஆ
அப்லோட் வேணாம். மேபி ப்ராசஸ்ன்னு வேணா போட்டுக்கலாம். ப்ராசஸ் இமேஜ். ஓகே. அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ இதுக்கப்புறம் ஒரு பிரேக் இதை ஆட் பண்ணிட்டு நான் என்ன பண்ணுறேன்னா, ஒரு கேன்வஸ் அப்படின்றத ஆட் பண்ண போகிறேன். ஓகேவா? ஸோ இந்த கேன்வஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கேன்வஸ் தான் வந்து லைக் நமக்கு அந்த டயக்ராம் மாதிரி வரைஞ்சு காட்டுறது இல்லையா? அந்த ரெக்டாங்கிள் ஷேப்பில் நமக்கு ஐடென்டிஃபை பண்ணப்பட்ட இமேஜை. ஸோ அதை காட்டுறதுக்காக தான் நம்ம கேன்வஸ் வந்து யூஸ் பண்ண போகிறோம். ஓகே. அண்ட் நெக்ஸ்ட் இதுக்கப்புறம் வந்து நம்ம அந்த பட்டன் கிளிக் ஈவெண்ட் எழுதலாம். ஸோ யூஐ வந்து அவ்வளோதான். ஜஸ்ட் நம்ம வந்து அந்த இதை அப்லோட் பண்ண வேண்டியதான். ஓகேவா? அப்லோட் பண்ண வேண்டியதான் இமேஜை. அண்ட் இந்த கேன்வஸ் அப்படின்றது கீழே வந்து நம்ம இமேஜை திருப்பி ஆட் பண்ணி அந்த இமேஜில் ட்ரா பண்ண போகிறோம். ஓகேவா? கேன்வஸ்குள்ளே ஒரு இமேஜ் வச்சு அந்த இமேஜில் ட்ரா பண்ணி காட்ட போகிறோம் எங்கே அந்த கார் இருக்குது அப்படின்றது. ஓகேவா? அண்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கிரிப்ட் எழுதியாச்சு. அண்ட் நெக்ஸ்ட் வந்து இது வந்து ஏசிங் ஃபங்க்ஷன் அப்படின்றத சொல்லிடுறேன். ஃபங்க்ஷன் அண்ட் நெக்ஸ்ட் வந்து அப்லோட் இமேஜ். ஓகேவா? அண்ட் இந்த இமேஜில் வந்து நம்ம ஃபஸ்ட்டு அந்த இன்புட்டை வந்து செட் பண்ணோம் இல்லையா? ஸோ கான்ஸ்ட் இன்புட் அப்படின்றதுல எலமெண்ட் ஐடி அந்த இது டாக்குமெண்ட் டாட் கெட் எலமெண்ட் பை ஐடி. ஸோ இந்த ஐடியில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு நம்ம கொடுத்த ஐடி நேம் வந்து இமேஜ் இன்புட் கேப்ஸ் ஐயா இமேஜ் இன்புட்டு. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கான்ஸ்ட்டு ஃபைலு. ஓகேவா? ஸோ ஃபைல் நம்ம அந்த இடத்துல அப்லோட் பண்ணோம் இல்லையா? ஸோ அந்த ஃபைலை வந்து இன்புட்டில் இருந்து எடுத்து நம்ம ஸ்டோர் பண்ணோம் அதனால. ஓகேவா? ஸோ இன்புட் டாட் ஃபைல்ஸு அரே ஆஃப் 0 அப்படின்றத சொல்லிடுறேன். அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அந்த கேன்வாஸ் இது பண்ணோம். ஓகேவா? ஸோ கான்ஸ்ட் கேன்வஸ் அண்ட் இதில் வந்து டாக்குமெண்ட் டாட் கெட் எலமெண்ட் பை ஐடி. ஸோ இதில் வந்து நம்ம அந்த கேன்வஸ் தானே கொடுத்துருந்தோம் ஐடி. ஆமாம். ஸோ கேன்வஸ் அப்படின்றத கொடுத்துட்றேன். ஓகே. அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து இந்த கேன்வஸ் வந்து நம்ம என்னன்றது இது பண்ணோம். ஸோ அந்த டைமென்ஷனை. ஸோ இது வந்து என்ன பண்ணேன்னா சிடிஎக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேன்வஸை வந்து நான் 2Dயாக வந்து இது பண்ணிக்கிறேன். ஓகேவா? கேன்வஸ் டாட் கெட் கான்டெக்ஸ்ட் கான்டெக்ஸ்ட் 2D. ஓகே. ஸோ இதை வந்து நான் லைவ் சர்வர் ஆன் பண்ணிடுறேன். அப்போ தான் இதுக்கப்புறம் தெரியும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு இமேஜ் அப்லோட் பண்ணுறதுக்கான ஒரு ஆப்ஷன் இருக்குது. அண்ட் ப்ராசஸ் இமேஜ் அதாவது அந்த கிளிக் பண்ணுற பட்டனை கிளிக் பண்ணதுக்கப்புறம் நமக்கு என்ன ஆகும்னா அந்த இமேஜ் வந்து டிடெக்ட் ஆனதுக்கப்புறம் இந்த இடத்துல இமேஜ் வந்து ஷோ ஆகும். எப்படி அப்படின்னா லைக் நம்ம இங்கே கேன்வஸ் அப்படின்ற ஒரு இது கொடுத்துருக்கோம் இல்லையா? ஸோ இந்த கேன்வஸ் அப்படின்றது இங்கே வரும். ஆனால் அந்த கேன்வஸ்குள்ளே இமேஜை ப்ளேஸ் பண்ணி ஒரு ட்ரா பண்ண போகிறோம் ரெக்டாங்கிள். ஓகேவா? ஸோ இது லோட் ஆயிடுச்சு. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும்னு நினைக்கிறேன். இந்த இதை தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். லைக் இந்த சைடில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இந்த ப்ரெடிக்ஷனில் ஆக்சிஸ். ஓகேவா? எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ்லாம் வந்திருக்கு. ஸோ இதை வச்சு தான் நம்ம அந்த இமேஜில் ட்ரா பண்ண போகிறோம். ஓகேவா? நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த இடத்துல ட்ரா பண்ணுற மாதிரிலாம் கொடுத்துருக்க மாட்டாங்க. வெறும் இந்த ப்ரிடிக்ஷன் இந்த ஜேசான் ஃபார்மேட் மட்டும் தான் நமக்கு கிடைக்கும். ஓகேவா? ஸோ ஓகே. நெக்ஸ்ட் இப்போ இதுக்கப்புறம் என்ன அப்படின்னா நம்ம அந்த ஃபைல். ஓகேவா? ஃபைல் அப்லோட் பண்ணி நம்ம அந்த டேட்டாவை கெட் பண்ணுறதை பார்ப்போம் நெக்ஸ்ட். ஓகேவா? ஸோ இப்போ ஃபைல் இல்லை அப்படின்னா எனக்கு வந்து ஒரு அலர்ட் மெசேஜ் அனுப்பணும். ஓகேவா? ஸோ ஃபைல் நாட் ஃபைல் அப்படின்னா அலர்ட். ஓகேவா?
ப்ளீஸ் அப்லோட் த இமேஜ். ஓகேவா, ப்ளீஸ் அப்லோட் த இமேஜ் அப்படின்னு சொல்லிடுறேன். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரிட்டர்னில் எம்டியாக விட்டுறேன். ஓகேவா, ஓகே. அண்ட் நெக்ஸ்ட் இன்கேஸ் ஃபைல் இருந்துச்சு அப்படின்னா நம்ம நெக்ஸ்ட் இதுக்கு போகணும் இல்லையா. ஸோ கான்ஸ்ட்டு அண்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைலை வந்து ரீட் பண்ண போகிறோம். ஓகேவா, ஸோ இதுக்கு வந்து நான் என்ன பண்ணுறேன், ரீடர் அப்படின்னு சொல்லி ஒரு வேரியபிள் ஓகேவா க்ரியேட் பண்ணிட்டு இதில் ஒரு ஆப்ஜெக்ட் மாதிரி நியூ ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணிடுறேன். ஓகேவா, ஸோ ஃபைல் ரீடர் அப்படின்னு சொல்லி ஒரு இது இருக்குது, இதை இங்கே யூஸ் பண்ண போகிறோம். ஓகேவா, இது ஒரு ஆப்ஜெக்ட் புது இது க்ரியேட் பண்ண போகிறோம். ஓகேவா, ஓகே. அண்ட் நெக்ஸ்ட் இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரீடர் டாட் ஓகேவா, அந்த ரீடர் யூஸ் பண்ணி டாட் ஆன் லோட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா. ஸோ இதை தான் கொடுக்க போகிறோம். அண்ட் நெக்ஸ்ட் இதில் வந்து ஒரு ஏசிங் ஃபங்க்ஷன். ஓகேவா, ஏசிங் ஃபங்க்ஷன் ஒன்று க்ரியேட் பண்ண போகிறோம் இந்த இடத்துல. இது வந்து ஏசிங் ஃபங்க்ஷனை ரிட்டர்ன் பண்ண போகுது அப்படின்ற மாதிரி. ஓகேவா, ஆன் லோடு அந்த இது. அண்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா கான்ஸ்ட் ஸோ பேஸ் 64 அப்படி சொல்லி இமேஜை கன்வெர்ட் பண்ண போகிறோம். எப்பயுமே வந்து நம்ம ஒரு இமேஜ் அப்லோட் பண்ணுறோம் அப்படின்னா அது எப்பயுமே பேஸ் 64 கன்வெர்ட் பண்ணி தான் நம்ம வந்து போஸ்ட் மெத்தடில் சென்ட் பண்ணுவோம். ஓகேவா, ஸோ அதனால தான் இங்கே நான் வந்து பேஸ் இமேஜாக கன்வெர்ட் பண்ணுறேன். ஸோ ரீடர் டாட் ரிசல்ட் டாட் ஸ்பிளிட்டு அண்ட் நெக்ஸ்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா கமாவை பொறுத்து ஸ்ப்ளிட் பண்ணிக்கிட்டு அண்ட் நெக்ஸ்ட் வந்து லாஸ்ட்டாக இருக்குது இது. ஓகேவா, 1 அரேல 1 அப்படின்றத சொல்லிடுறேன். அண்ட் இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா யூஆர்எல் இமேஜ். ஓகேவா, கான்ஸ்ட் இமேஜ் யூஆர்எல் அண்ட் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து அந்த ரீடரோட ரிசல்ட் அப்படின்றத சொல்லிடுறேன். ஓகேவா, ரீடர் டாட் ரிசல்ட். ஸோ இந்த இடத்துல ரீட் பண்ணியிருக்கோம் இல்லையா, ஸோ இந்த ரீடர் டாட் ரிசல்ட் அப்படின்றத சொல்லிடுறேன். அண்ட் நெக்ஸ்ட் இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இமேஜ் அப்படின்ற ஒரு இதில் கான்ஸ்ட் இமேஜ் அப்படின்றதுல ஒரு இமேஜை வந்து நம்ம இந்த இடத்துல ஒரு ஆப்ஜெக்டாக க்ரியேட் பண்ண போகிறோம். ஓகேவா, நியூ இமேஜ் அண்ட் நெக்ஸ்ட் வந்து இந்த இமேஜ். ஓகேவா, ஐஎம்ஜி டாட் இதுக்கும் அதே மாதிரி ஆன் லோடு. ஓகேவா, ஸோ இதில் லோட் பண்ணுறோம். சேம் இதுலேயுமே வந்து ஒரு ஏசிங் ஃபங்க்ஷன். ஓகேவா, ஏசிங் ஃபங்க்ஷனு ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ட்ரை. ஓகேவா, ஸோ இந்த இடத்துல தான் நம்ம வந்து அந்த போஸ்ட் மெத்தடை யூஸ் பண்ண போகிறோம். ஓகேவா, ட்ரை அண்ட் நெக்ஸ்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா கான்ஸ்ட்டு ரிஸ் ஈக்குவல் டு வெயிட் ஃபெச். ஓகேவா, ஸோ அந்த இடத்துல வந்து அவங்க ஏபிஐயில் வந்து ஆக்சியோஸ் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா, ஸோ இந்த இடத்துல ஆக்சியோஸ்லாம் நம்ம யூஸ் பண்ணோம்னா எக்ஸ்ட்ரா ஒரு டிபெண்டன்சி ஃபைல்ஸ் மாதிரி ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும் அந்த என்பிஎம் பேக்கேஜஸ்லாம். ஸோ அது அது வேணாம் அப்படின்றதுக்காக தான் நான் அந்த இடத்துல ஃபெச் மெத்தட் யூஸ் பண்ணியிருக்கேன். ஓகேவா, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த இடத்துல வந்து அவங்க ஜாவா ஸ்கிரிப்டுக்கு ஆக்சிஸ் மெத்தட் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் வந்து அந்த சர்வரோட யூஆர்எல். ஓகேவா, இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கா இந்த யூஆர்எல் அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஏபிஐ கீ கொடுக்கணும். ஸோ ஏபிஐ கீ. ஸோ ஏபிஐ கீழே இங்கே இருக்கு இல்லையா ஏபிஐ கீ, இதை நான் கொடுத்துட்றேன். ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஏபிஐக்கு அந்த யூஆர்எல்லாம் போட்டாச்சு. அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து அந்த மெத்தட் அண்ட் இதை வந்து நம்ம கொடுக்கணும் இல்லையா. ஸோ மெத்தட் அப்படின்றதுல நான் வந்து என்ன பண்ணுறேன்னா போஸ்ட் மெத்தட் அப்படின்றத கொடுத்துட்றேன்.
நெக்ஸ்ட் இதுக்கப்புறம் மெத்தட் குடுத்தாச்சு. நெக்ஸ்ட் வந்து ஹெட்டர் குடுக்கணும் இல்லையா? போஸ்ட் மெத்தட்ல எப்பவுமே ஹெட்டர் அப்படின்றத குடுக்கணும். அண்ட் இதுல வந்து கான்டென்ட் டைப் வந்து கான்டென்ட் டைப் அப்படின்றதுல வந்து நான் என்ன பண்றேன்னா, அப்ளிகேஷன் ஜேசன் அந்த இது இருக்கு இல்லையா? ஸோ அத வந்து குடுக்குறேன். அப்ளிகேஷன் ஸ்லாஷ் இதுல வந்து XWW ஃபார்ம் URL என்கோடு. ஓகே. URL என்கோடட். அண்ட் நெக்ஸ்ட் இதுக்கப்புறம் வந்து பாடியில வந்து நம்ம பேஸ் அந்த 64 இமேஜ வந்து ஆட் பண்ண போறோம். பேஸ் 64 இமேஜ். ஓகே. ஸோ அவ்வளோதான். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அந்த இத பண்ணியாச்சு. ஸோ இதுக்கப்புறம் வந்து நம்ம அந்த மெத்தட்ல வர்றத நம்ம எடுக்கணும். ஓகேவா? ரெஸ்பான்ஸ்ல வர்றது. ஸோ இத வந்து இது பண்ணிக்கலாமா? தெரியல. சரி ஓகே இருக்கட்டும். இங்க இருக்கா? அண்ட் நெக்ஸ்ட் இப்போ இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ரெஸ்பான்ஸ்ல வர்றத நான் எடுக்கணும்னு சொன்னேன் இல்லையா? ஸோ கான்ஸ்ட் டேட்டா அப்படின்றதுல வெயிட் ரெஸ்ட் டாட் ஜேசன் அப்படின்றத குடுத்துறேன். ஓகேவா? ஸோ ஜேசன் ஃபார்மேட்ல வேணும் அப்படின்றத சொல்லிடுறேன். அண்ட் நெக்ஸ்ட் வந்து இதில பிரிண்ட் பண்ணிருவோம். ஓகேவா? ஸோ பிரிண்ட் பண்ணி இப்போ டேட்டா நமக்கு வருதா அப்படின்றத செக் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ டேட்டா அப்படின்றத குடுத்துறேன். சாரி பிரிண்ட். ஓ! சாரி. ஜேஎஸ்ல பிரிண்ட் அப்படின்றது வராதுல்ல. ஸோ ஃப்ளட்டர்ல மாத்திட்டு அடுத்து இதில ஓகே. கன்சோல் டாட் லாக். ஓகே. ஸோ கன்சோல் டாட் லாக்ல வந்து நான் டேட்டா அப்படின்றத குடுத்துர்றேன். அண்ட் நெக்ஸ்ட் வந்து இந்த இடத்துல கேட்ச் மெத்தட் இருக்கு இல்லையா? ஸோ ட்ரைல கேட்ச் நெக்ஸ்ட்டு. ஸோ கேட்ச்ல எரரா இருந்துச்சுன்னா எனக்கு வந்து பிராக்கெட் கீழ இறக்கி போட்டேனா? ஆ ஓகே. ஸோ கேட்ச்ல எரரா இருந்துச்சுன்னா கன்சோல் டாட் லாக்ல வந்து எரர் அப்படின்றத சொல்லிடும். ஓகே. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா, நம்ம இப்போதைக்கு வந்து இனிஷியலா நம்ம வந்து அந்த போஸ்ட் மெத்தடுக்கு தேவையான எல்லாத்தையும் செட் பண்ணியாச்சு. அண்ட் நமக்கு ரெஸ்பான்ஸ் வந்து கிடைக்குதா அப்படின்றத பத்தி இப்போ நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். அண்ட் இங்க பார்த்தீங்கன்னா, வெஹிக்கிள் டிஸ்ஜங்ஷன் இருக்கா? ஸோ நான் இன்ஸ்பெக்டர் ஓப்பன் பண்ணிக்கிறேன். கன்சோல். ஸோ ஃபைல் வந்து நான் சூஸ் பண்றேன். ஸோ இங்க ஆல்ரெடி ஒரு ஃபைல் வந்து நான் ஓப்பன் பண்ணி வச்சிருக்கேன் இல்லையா? ஓகே. பட்டன் கிளிக் ஆன இவென்ட்டே தெரியலையே. ஸோ கைஸ் எரர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல வந்து நம்ம IMG லோட் அப்படின்னு சொல்லியிருக்கோம் இல்லையா? ஸோ இதுக்கு வந்து இன்னும் 2 ப்ராப்பர்ட்டீஸ்க்கு நம்ம வேல்யூ வந்து அசைன் பண்ணோம். ஸோ அது வந்து மிஸ் ஆனதுனால தான் அந்த இடத்துல வந்து நமக்கு அந்த எந்த ஒரு டேட்டா அந்த ப்ராசஸ் எதுவுமே நடந்த மாரி வரல. ஓகேவா? ஸோ இதுக்கு வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, நான் சொன்ன மாரி அந்த 2 இத ஆட் பண்ணணும். ஸோ ஒண்ணு வந்து என்னன்னா, இமேஜ் எஸ்ஆர்சி அப்படின்னு சொல்லி ஒரு இது இருக்கு. ஓகேவா? IMG டாட் ஆன்லோட் அப்படின்னு சொல்லி இங்க ஒரு ஃபங்ஷன் இது பண்ணிருக்கோம் இல்லையா? ஸோ இந்த இமேஜோட இதுல வந்து எஸ்ஆர்சி அப்படின்றதுக்கு நான் வந்து இமேஜோட யூஆர்எல் மேல இமேஜ் யூஆர்எல் சொல்லி எடுத்திருப்போம் இல்லையா? ஸோ அத குடுத்துர்றேன். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து முக்கியமான ஒரு இது. ஸோ ரீடர் டாட் டேட்டா அ யூஆர்எல் அப்படின்னு சொல்லி இருக்கு. ஓகேவா? ரீட் அஸ் டேட்டா யூஆர்எல். ஸோ இது மூலியமா தான் அந்த இமேஜ் டேட்டாவ ரீட் பண்ணி அந்த இதில இது பண்ற மாரி இருக்கும். ஸோ இது 2மே குடுத்தோம்னா விட்டதுனால தான் அந்த இடத்துல வந்து ஒரு இதுவுமே வரல நமக்கு. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம செக் பண்ணி பார்க்கலாம்.
ஓகே, ஒரு தடவை ரெஃப்ரெஷ் பண்ணியாச்சு. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும்னு நினைக்கிறேன். நமக்கு வந்து ஒரு ஜேசனில் ரெஸ்பான்ஸ் வந்திருக்கு. ஸோ இமேஜ் அண்டு ப்ரெடிக்ஷன். ஸோ ப்ரெடிக்ஷனில் தான் வந்து நமக்கு கார் எத்தனை இருக்குது அப்படின்றது எல்லாமே நமக்கு தெரியும். ஓகேவா? அண்ட் நெக்ஸ்ட்டு அதோட டைம் அந்த இது எல்லாமே இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம அப்புறம் பார்த்துக்கலாம். ஸோ இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த ரெஸ்பான்ஸ் வந்து எப்படி நம்ம கெட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்த்தாச்சு. அண்ட் நெக்ஸ்ட்டு இதுக்கப்புறம் வந்து என்ன அப்படின்னா நமக்கு அந்த இமேஜ் இருக்கு இல்லையா? ஸோ இந்த இமேஜை வந்து நம்ம அந்த இடத்துல லோட் பண்ணணும். ஸோ அதுக்கு என்னென்னா இந்த ஐஎம்ஜி ஆன்லோடு அப்படின்னு இருக்கு இல்லையா? ஸோ இந்த இடத்துல வந்து நான் என்ன பண்ணுறேன்னா அந்த கேன்வஸ்ன்னு ஒன்று க்ரியேட் பண்ணோம் இல்லையா? அந்த கேன்வஸில் வந்து நான் இமேஜை ப்ளேஸ் பண்ணணும். ஓகேவா? ஸோ அதான் பண்ண போகிறேன். ஸோ கேன்வஸ் டாட் வித்து. ஓகேவா? கேன்வஸோட வித்து வந்து எவ்வளோ இருக்கணும் அப்படின்னா நான் இமேஜோட வித்தையே கொடுத்துட்றேன். ஓகேவா? ஐஎம்ஜி டாட் வித்து. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கேன்வஸோட ஹைட்டு. ஸோ ஹைட் அண்ட் வித்து கேன்வஸ் வந்து நம்ம க்ரியேட் பண்ணும்போது எப்பயுமே கொடுக்கணும். ஸோ ஹைட் இது வந்து பார்த்தீங்கன்னா இமேஜோட ஹைட்டு அப்படின்றேன். அண்ட் நெக்ஸ்ட்டு இதுக்கப்புறம் என்னன்னா அந்த இதில் சிடிஎக்ஸ். ஓகேவா? சிடிஎக்ஸ் அப்படின்றது 2Dயில் நம்ம வந்து இங்கே டிஃபைன் பண்ணிப்போம் கேன்வஸோட இது. ஓகேவா? ஸோ அதுதான் இது பண்ணுறேன். சிடிஎக்ஸ் டாட் அப்புறம் ட்ரா இமேஜ் அப்படின்னு சொல்லி இது இருக்குது. ஸோ இந்த ட்ரா இமேஜ் மூலயமா நம்ம அந்த இமேஜை வந்து இது பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ ட்ரா இமேஜ் அண்ட் இதில் வந்து ஐஎம்ஜி. ஓகே, நெக்ஸ்ட் வந்து 0 0. ஓகே, ஸோ அவ்வளோதான். இப்போ நம்ம வந்து இதில் அப்லோட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு அந்த இடத்துல இமேஜ் வந்து ப்ளேஸ் ஆகும். இப்போ நான் வந்து ஒரு இந்த இமேஜ் வந்து ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும்னு நினைக்கிறேன். நமக்கு இந்த இடத்துல இமேஜ் வந்துச்சா? அண்ட் நெக்ஸ்ட்டு இப்போ இதுக்கப்புறம் வந்து என்னென்னா நமக்கு இந்த இடத்துல ப்ரிடிக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இங்கே எக்ஸ் ஆக்சிஸ். ஓகேவா? எக்ஸ் ஆக்சிஸு ஒய் ஆக்சிஸ். ஓகேவா? ஸோ இந்த மாதிரியெல்லாம் நமக்கு கொடுத்துருப்பாங்க. அண்ட் இதை யூஸ் பண்ணி தான் நம்ம இந்த இடத்துல ட்ரா பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ ட்ரா பண்ணி அந்த இதில் லைக் இதிலலாம் பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த ஒரு பாக்ஸாக நமக்கு காட்டுது இல்லையா? கார் இது, ட்ரக் இது அப்படின்னு சொல்லி. ஸோ அந்த மாதிரி ஒரு இது. அது இந்த இடத்துல நம்ம பண்ணோம் அப்படின்னா நம்ம வந்து இந்த கேன்வஸ் மூலியமாக தான் பண்ண முடியும். ஸோ அதுக்காக தான் நான் கேன்வஸ் வந்து நான் கொடுத்துருப்பேன். அண்ட் இதை வந்து எப்படி பண்ணலாம் அப்படின்னா லைக் இந்த இடத்துல வந்து நம்ம டேட்டா எடுத்துருக்கோம் இல்லையா? ஸோ அந்த டேட்டா வச்சு தான் நம்ம பண்ண போகிறோம். அண்ட் அந்த டேட்டாவில் தானே ப்ரிடிக்ஷன்ஸ் எல்லாமே இருக்குது அந்த ரெஸ்பான்ஸ் டேட்டாவில். ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா டேட்டா டாட் ப்ரிடிக்ஷன். ஓகேவா? அந்த ப்ரிடிக்ஷன்ஸை வந்து எடுத்துக்கிறேன். அப்புறம் நெக்ஸ்ட்டு வந்து என்னென்னா இந்த ப்ரிடிக்ஷன் லைக் இந்த இது. ஓகேவா? ஸோ இந்த இதை தான் நம்ம எடுக்க போகிறோம். அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா அரே ஆஃப் டேட்டா. ஓகேவா? ஸோ இது அரே ஆஃப் டேட்டா அப்படின்றதுனால நான் என்ன பண்ணுறேன்னா ஃபார் ஈச் மெத்தடில் போடுறேன். ஓகேவா? ஸோ ஃபார் ஈச்சில் ப்ரெடிக்ஷன் அப்படின்றதுல கான்ஸ்ட். ஸோ ஃபஸ்ட்டு வந்து எக்ஸ் ஆக்சிஸு. ஓகேவா? அது எக்ஸ் அப்படின்றது என்ன அப்படின்னா அந்த ப்ரெடிக்ஷனில் இருக்க எக்ஸு. ஓகேவா? அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து என்னென்னா அதை வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா நான் ப்ரிடிக்ஷனோட வித்தில் வந்து பாதியை வந்து டிவைட் பண்ணி அதோட இது பண்ண போகிறேன். ஓகேவா? டாட் வித்து டிவைட் பை 2. அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து இதை ஸ்கேல் பண்ணிடுவோம். ஸ்டார் ஸ்கேல் எக்ஸ். ஸோ இதை அப்படியே காப்பி பண்ணி நான் ஹைட்டுக்கும் வந்து போட்டுக்கிறேன். பட் ஹைட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒய் ஆக்சிஸில் வரும். ஸோ ப்ரிடிக்ஷன் டாட் ஒய்
நெக்ஸ்ட் வந்து இது வித்துக்கு பதிலாக ஹைட்டு. அண்ட் நெக்ஸ்ட் இது ஸ்கேலில் வந்து ஒய். ஓகே. அண்ட் நெக்ஸ்ட் இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த வித் அண்ட் ஹைட்டை வந்து இது பண்ணோம். ஓகேவா? ஸோ அது வந்து எக்ஸ் ஆக்சிஸ் வந்து நம்ம இது பண்ணியாச்சு. அண்ட் நெக்ஸ்ட் வந்து வித் அண்ட் ஹைட்டுன்னு சொல்லி அது தனி ஒரு இது இருக்கு. ஓகேவா? ஸோ கான்ஸ்ட் ப்ரீ டாட் வித் அதை வந்து ஸ்கேல் பண்ண போகிறோம். சேம் ஸ்கேல் எக்ஸ். அண்ட் நெக்ஸ்ட் வந்து கான்ஸ்ட் ஹைட்டு. ஸோ இந்த வித் அண்ட் ஹைட் வந்து வந்து என்னன்னா அந்த ஃபுல் இது அந்த இது மாதிரி. ஓகேவா? இது வந்து கான்ஸ்டன்டானது. அண்ட் எக்ஸ் அண்ட் ஒய் அப்படின்றது வந்து லைக் அந்த நம்ம ப்ரிடிக்ட் பண்ணுற இதோட அந்த காரு அந்த இது எல்லாமே ஸ்ட்ரோக் ஒன்று கொடுப்போம் இல்லையா? ஸோ அதோட ஹைட் அண்ட் இது அந்த எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ். ஸோ அதை ட்ரா பண்ணுறதுக்காக அந்த எக்ஸ் அண்ட் ஒய் ஆக்சிஸ் எடுத்துருக்கோம். அண்ட் இந்த வித் வந்து வித் அண்ட் ஹைட் தனி. ஸோ ப்ரீ ஹைட் இதில் வந்து ஸ்டார் ஸ்கேல் ஒய். அண்ட் நெக்ஸ்ட் இதுக்கப்புறம் வந்து என்னன்னா அந்த ஸ்ட்ரோக்கை வந்து இது பண்ண வேண்டாம். ஸோ அந்த ஸ்ட்ரோக்குக்கு வந்து எப்படி இது பண்ணலாம் அப்படின்னா லைக் இந்த இடத்துல அதுக்கு தான் சிடிஎக்ஸ் அப்படின்றது யூஸ் பண்ணிக்கோம். நம்ம கேன்வாஸில் ட்ரா பண்ணுறோம் அப்படின்னா அந்த 2Dயோட கொடுத்த அந்த சிடிஎக்ஸ். ஓகேவா? ஸோ அதை யூஸ் பண்ணி தான் நம்மளால் கேன்வாஸில் ட்ரா பண்ண முடியும். லைக் என்ன அப்படின்னா இதை பொறுத்த வரைக்கும் அந்த கேன்வாஸ் அப்படின்றது நம்ம யூஸ் பண்ணுற அந்த பெயிண்ட் மாதிரி. ஓகேவா? பெயிண்ட் சாஃப்ட்வேர் இருக்கு இல்லையா? ஸோ அந்த மாதிரியானது. ஸோ சிடிஎக்ஸ் டாட் ஸ்ட்ரோக் ஸ்டைல். அண்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரோக்கோட இது வந்து ரெட் அப்படின்னு வர்றேன். அண்ட் நெக்ஸ்ட்டு லைன் வித்து. ஓகேவா? ஸோ அந்த வரைகிற அந்த இதோட வித்து. ஸோ 2 அப்படின்றது சொல்லிடுறேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரோக்கோட அந்த ரெக்டாங்கிள் அந்த இது. ஓகேவா? ஸோ அதை இது பண்ண போகிறோம். ஸோ சிடிஎக்ஸ் டாட் ஸ்ட்ரோக். அந்த ரெக்டாங்கிள் மாதிரி ட்ரா பண்ண போகிறோம்னு சொன்னோம் இல்லையா? ஸோ அதுக்காக தான் அந்த ஸ்ட்ரோக் ரெட்டு. அண்ட் இதில் வந்து நம்ம அந்த கொடுத்த எக்ஸு அந்த ஒய் அப்புறம் வித் அண்ட் ஹைட். ஓகேவா? ஸோ இப்போ புரியும்னு நினைக்கிறேன் நம்ம எதுக்கு இந்த எக்ஸ் அண்ட் ஒய் அண்ட் வித் அண்ட் ஹைட்லாம் எடுத்தோம் அப்படின்றது. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டைல் ஃபில் ஸ்டைல். ஓகேவா? ஸோ பின்னாடி அந்த கலர் மேபி அது தேவைப்படாது. ஓகே. இப்போ நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். ஓகேவா? எப்படி இருக்குது அப்படின்றது. ஸோ ஓகே அதோட இது பண்ணியாச்சு. ஸ்கேல் எக்ஸ் இஸ் நாட் டிஃபைன்ட் அப்படின்னு சொல்லி வருது. எந்த லைனில் ஏதாவது ஸோ இந்த இடத்துல தானா? ஓகே. இது கொஞ்சம் கேப் விடும். கரெக்டு தான். ஸ்கேல் எஸ் ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கா இல்லை? கரெக்டு தானே?
பீப்பை செக் பண்ணி பார்ப்போம். முதல்ல இந்த இடத்துல ஒரு ஃபங்க்ஷனுக்கு வந்து நம்ம இங்கே ஒரு இது எழுதுவோம். ஏன்னா இந்த இடத்துல ஃபங்க்ஷன் ரன் ஆகுதா என்னன்னு கூட தெரிய மாட்டேங்குது, லேட் ஆகுறதுனால அந்த ஏபிஐ இது. ஸோ console.logல கனெக்டிங் டு சர்வர். ஸோ இது வந்து நான் ஜஸ்ட்டு நான் தெரிஞ்சுக்கிறதுக்காக போட்டுருக்கேன். ஏன்னா இந்த இடத்துல நமக்கு அந்த இது லைக் லோட் ஆகுதா இல்லையா அப்படின்றது தெரிய மாட்டேங்குது. இது டைம் கொஞ்சம் எடுக்குது. ஓகே. ஓகே 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 ஓகே. ஆமாம் 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 ஆமாம். சாரி கைஸ் சாரி கைஸ். அதாவது என்ன அப்படின்னா ஸ்கேல் எக்ஸு அது கரெக்டு தான். பட் இருந்தாலும் நான் என்னென்னா அந்த ஸ்கேல் எக்ஸ் வந்து நான் அந்த இமேஜோட வித்தில் இருந்து எடுத்துருக்கணும். ஸோ அதை நான் மறந்துட்டேன். ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம போட்டுக்கலாம். ஓகே. ஸோ இந்த ஸ்கேல் எக்ஸ் வந்து இமேஜோட வித்தில் டிவைட் பண்ணணும். அந்த இமேஜை கொடுக்கணும். ஓகேவா? ஸோ அதுதான் நான் இங்கே மறந்துட்டேன். img டாட் வித் டிவைடட் பை டேட்டா டாட் இமேஜ் டாட் வித் அண்ட் ஸ்கேல் ஒய்யில் img டாட் ஹைட்டு அண்ட் ஸ்லாஷ் டேட்டா டாட் இமேஜ் டாட் ஹைட்டு. ஓகே. ஸோ இப்போ செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் நினைக்கிறேன் நமக்கு வந்து அந்த இது ஓகேவா? ஸோ இங்கே கார் எங்கெங்கே இருக்குது அப்படின்றது நமக்கு ரெக்டாங்கிள் போட்டு காட்டியாச்சு. ஸோ இவ்வளோதான் அந்த இதில் நம்ம பண்ண வேண்டியது. ஸோ இதுவும் பண்ணியாச்சு. ஓகேவா? அண்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இன்கேஸ் இந்த ஏபிஐ பொறுத்த வரைக்கும் ட்ரக்கை அனலைஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேபி ட்ரக்காக இருந்துச்சுன்னா அந்த கிளாஸில் வந்து அது இதாகும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி நிறைய வந்து டீப் லேர்னிங் டெக்னாலஜி மூலிமா கம்ப்யூட்டர் விஷன்லாம் பண்ணி வச்சுருக்காங்க இந்த இதில். ஸோ நீங்கள் வேணால் வேறு ஏதாவது கூட செக் பண்ணி பாருங்கள். ஓகேவா? பட் ஆனால் ப்ராசஸ் அந்த இது எல்லாமே வந்து இதே மாதிரி தான். லைக் நீங்கள் ஜேஎஸில் பண்ணுறப்ப ஓகேவா? ஜேஎஸில் பண்ணுறப்ப நீங்கள் இந்த மாதிரி தான் பண்ணுற மாதிரி இருக்கும். லைக் நீங்கள் வந்து வேறு ஒரு ப்ராஜெக்ட் எடுத்து கூட இந்த கோடை யூஸ் பண்ணி கூட பண்ணுங்கள். இது வந்து கிட்டப்பில் அவைலபிள் ஆகும். ஓகேவா? அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் ஒரு லைக்கை தொட்டுட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி விட்ருங்க கைஸ். ஏன்னா ஏஐ வந்து கஷ்டமாக இருந்துச்சு அப்படின்னா அவங்க இதை யூஸ் பண்ணி ப்ராஜெக்ட்லாம் பண்ணிக்காங்க. ஓகேவா? அண்ட் இதில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்ட் இதிலே வந்து பார்த்தீங்கன்னா லைக் நம்ம வந்து க்ரியேட் பண்ணி நம்மளே வந்து லைக் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் நினைக்கிறேன், ஃபஸ்ட்டே சொல்லியிருப்பேன். நம்மளே நம்மளோட ஒரு ப்ராஜெக்ட் க்ரியேட் பண்ணி அதை நம்மளோட இதில் கனெக்ட் பண்ணுற மாதிரிலாம் ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ மேபி இது வேணும் அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஓகேவா? அண்ட் அவ்வளோதான் கைஸ் இந்த வீடியோ. ஸோ பாய் கைஸ்.